அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரி மாணவி வந்து பாலியல் செயல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அது கற்பழிப்புன்னு சொல்லும்போது மூடி மறைக்கப்பட்டு காவல்துறை வந்து மேல்மட்ட அதிகாரி விசாரணை நடத்திட்டு வராங்க. பல்கலைக்கழக வளாகத்தில் இது ஒரு சம்பவம் நடந்த பற்றி என்ன? இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்பவாவது வெளியில் வரும்போது இது குறித்து பேசுகிறோம். ஆனால் நிறைய இடங்கள்ல இது நடக்குது, அதை மறைக்கப்படும். கடந்த காலங்களே உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்து. இப்போ உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி நடந்த கூட்டு வன்முணர்வு கொலைகள், இந்த வன்முணர்வெல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளோ பதவி பண்ணிட்டாங்க. அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பேசினாலும் திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுப்பதாலே அதனால இந்த குற்றங்கள் வந்து ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது, அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல் வந்து தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும். கடும் தண்டனைகள் மூலமாக தான் இது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமாக. ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது. தாய், நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு 60 வயசு 70 வயசு ஒரு பெரியம்மா வந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க. சொல்ல வார்த்தவர்கள் என்னன்னா, அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரியில் அனுப்பிட்டு நிம்மதியாக ஏற்படுத்தி வாங்க முடியல, ஏதாவது நீங்கள் செய்யுங்க அது சொல்லி இப்போ 10 வருஷம். நான் அந்த நேரத்தில் என்ன செய்யறது? இப்போ நீங்கள் சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது. இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும். கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும், கல்லூரி பள்ளி வழிபாட்டுத்தலங்கள் தலங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது. இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்களில் 90 விழுக்காடு வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குதுன்னு நம்ம தடுக்கணும். ஒழுக்கத்தை கற்பிக்கிற, வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லேயே இது நடக்குதுன்னா இது நிலை நடக்கும். நாடா இல்லை, அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை, ஒரு ஒழுங்கீனமான கூட்டமாக நம்ம போயிட்டோம். நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு சமூகமே குற்றச்சம்பவமாக ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது. எதிர்கால பிள்ளைகளை, தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கை நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் வருது. குடிக்க காற்று தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, இன்னும் நஞ்சில்லாத உணவு இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்ல இந்த கொடுமையும் வேற இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நம்புகிறேன். அமைக்கிறதுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து மாநில அரசு வந்து எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல சொல்லி மத்திய அரசு வந்து புதிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன், நீங்க அண்ணன்கிட்ட பேசக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறி மாறி இருக்கிற இந்த கட்சியில தான் நீங்க கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில போட்டாங்கன்னு நீங்க பார்த்தீங்க. ஒன்னாலதான் இது நடந்ததில்லை, இந்த ஒன்னாலதான் நடந்ததில்லை. நமக்கு தெரியுது இவங்க 2 பேரால தான் நடந்தது. ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசுகிறார். நீங்க எதுக்காம இருந்தீங்கன்னு இப்ப ஐயா தம்பிதுரை மேல அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துறைமுறை மேல சொல்றாங்க, மாறி மாறி சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. மத்திய அரசு தெளிவா சொல்லுது, நாங்க இந்த இதை கொண்டு வரும்போது நீங்க எந்த எதிர்ப்புமே காட்டலையே. அப்போ உங்க தீர்மானம் ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. 2 ஏக்கர் தான் நாங்க எடுத்திருக்கோம் இந்த பள்ளி பாதுகாப்புக்கு, மற்றபடி நீங்க வந்து எடுக்கலாம்னு சொன்னது. எல்லாவற்றையும் நீங்க டால்மியாவுக்கு நீங்க 10,000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு? அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு? ஒரே கேள்விதான். கொண்டு வந்தது காங்கிரஸ் வச்சுக்கணும், இந்த கட்சி திணிச்சது. எது இந்த நிலத்தில் இந்த 2 கட்சியும் தெரியாம நட்டு போயிட்டான அணு உலைய. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சா, மீத்தேன் வந்துருச்சா, இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துருச்சா, எப்படி வந்தது? அதே மாதிரிதான் இது. இவங்களுக்கு தெரியாம நீற்று நாய்வு மலையை தோண்டப்பட்டுச்சா, இவங்களுக்கு தெரியாம மலை வெட்டி கலவுதா, இவங்களுக்கு தெரியாம குப்பை கொடுத்து போடுறா மலை. அது மாதிரிதான் மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்துல தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்க ஒரு வெற்றா தீர்மானம் உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்க நேசிக்கிறதா இருந்தா அது வேணா. நீங்க டங்ஸ்டன் அது தோன்றுனீங்கன்னா, பல கிலோமீட்டர் நீங்க தோண்டி போனீங்கன்னா, அது திறந்த வெளியில வெட்டி எடுக்கும்போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில எந்த மக்களும் வாழ முடியாது.
நீட்டுன்னு ஆய்வுல நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும். சும்மா இருக்கும் போதே சுவாச கோளாறு இருக்குது. இது லட்சக்கணக்கான டன். அதுல உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும். அந்த ஆய்வு செய்யறது, அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க. தெரியுமா? இதெல்லாம் நீங்க எதையாவது நம்புற முடியுதா? அப்போது கேப்பாரற்ற ஒரு தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நான் போய் போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க அனுமதி தராம காவல்துறையிலிருந்து நான் நீதிமன்றத்துக்கு போறேன். அவ நீதிமன்றம் கூட கேட்குது, அது ஏதோ கார்த்திகை தீபமாமே. நான் உயிரோடு இருந்தா தானே தீபம் எரியாது. அதனால நீங்க எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்ப தடை மீறி தான் நான் போராட்டேன். இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டி அவர் போராட்டம்? அது கேட்குது, மத்திய அரசு சொல்லுங்க. நீ நான் கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துட்டே அப்படின்னு. இப்ப கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பா அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்யலாம், எடுக்கலாம்ங்கிறதுதான் அந்த முடிவுல தான் இது. இப்ப நாங்க எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டிதான் நீங்க நிலத்துல ஒரு புல்லு, ஒரு கல்லுல ஒரு புல்ல கூட நீ தொடணும். அது ஏன்னா நாங்க எந்த பரம்பரையில வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்க போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்க. அது அந்த காலத்துல அப்ப எனக்கு ஒன்றும் படை இல்லை, நாங்க இவ்வளவு பெரிய கூட்டல்ல. அதுக்காக நீங்க எல்லாம் ஆட்டம் கட்டிட்டீங்க. அதான் சொல்றேன், நீங்க ஏர்போர்ட் கட்டிடுற 5000 ஏக்கர்ல பாப்போம். எங்க அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம். என்னை தாண்டிதான் நீங்க என் நிலத்துல நீங்க இது பண்ண. நீ பெரிய ராணுவத்தை கொண்டு வா, அதை பத்தி எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு தீர்மானம், ஒரு சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்ட அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ இப்ப எல்லாம் போயா அப்படின்னு போயிடும். அப்புறம் ஓட்டை வாங்கிட்டு என்ன பண்ண போறேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தை வளத்தையும் தோண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கா? அதனால அது தீர்மானம் வெற்றி தீர்மானமா போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனாலதான் நாங்க போய் போராடணும். இப்பவும் சொல்றேன், என் மக்கள் பதட்டடைய தேவையில்லை, உறுதியா நாங்க போராடி தடுப்போம். பள்ளி மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரையில ஆல் பாஸ் முறையை ரத்து செஞ்சது குறித்து அண்ணாமலை கிட்ட கேட்டப்போ காமராஜர் காலத்துல குவாலிட்டி அதிகப்படுத்தணும், இந்த காலத்துல குவான்டிட்டி, காமராஜர் காலத்துல குவான்டிட்டி அதிகப்படுத்தணும், இந்த காலத்துல குவாலிட்டி அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தேர்வுல என்ன குவாலிட்டி, தேர்வுல என்ன திரும்ப அண்ணன் கேட்கிறேன் தெளிவாக. நீங்க 8ஆம் வகுப்பிற்கு தேர்வில்லாத தேர்ச்சி தான். எங்க அப்பா நம்மாழ்வாருடைய கனவுங்கிறது 8ஆம் வகுப்பிற்கு தேர்வில்லா தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. ஒரு அறைக்குள்ள அடைக்காம இது அருவி இருக்குன்னு படத்துல காட்டாம இது அருவி, இது மலை, இது காடு, இது வயல், இது இப்படி இது மாதிரி. நீங்க ஆண் யானைக்கு தந்தம் இருக்குன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறத விட ஒரு விலங்கியல் காப்பது இது ஆண் யானை தந்தம் இருக்கு, இது ஆண் மயில் தோகை இருக்கு, ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கு. இதுக்கு ஏன் ஓராண்ட வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி. இப்ப அதுல இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைக்கு தேர்வு வச்சு அது தோத்து போயிடுச்சு அப்படின்னா, ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா, ஒரு பிந்து நெஞ்சுக்குள்ளேயே அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேல, பள்ளிக்கூடத்துக்கு போறது மேல, சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு நொறுங்கி போயிடும், சிதைஞ்சு போயிடுவது. அது கல்வினாவே படிக்கிற பள்ளிக்கூடம் போறதுனாலே ஒரு பயமாயிரும், கொலைக்களத்துக்கு போற மாதிரி ஆயிரும். கல்விங்கிறது சுகமானது, சுமையானதல்ல. அப்படிதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டு நீங்க 8ஆம் வகுப்பு தேர்வு வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துருவாங்க. இப்ப நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்க, அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்க. இப்ப நான் நீட்டு தேர்வு எழுதி, நீங்க தரம் உயர்த்துக்கு தானே சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்போம், இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் என்ன? புரோமெட்ரிக்ங்கிற நிறுவனம் யாரோடது? அமெரிக்காவோடது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்தி கிடங்குவா தம்பி? உன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது, நீ ஒரே தேர்தலுக்கு போறிய. இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? எப்படி இருக்கு? இப்போ நீட்டு நான் எழுதினேன் 12ஆம் வகுப்புல நான் 1200க்கு 1199 வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்னு.
ஆனா 800 850 வாங்கி பாடுங்க. எல்லையில தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துருக்கு. நீட்ல தேர்ச்சி பெற்றான். நீட் எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்கள்ல நீங்க பாக்குறீங்க. அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பார்வையாளர் நிக்கிறாரு, பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுறாரு. அதை விடுங்க. இப்ப அந்த நீட்ல தேர்ச்சி பெற்ற வர மாணவருக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் பெருமை அவர் நீட் எழுதி வந்தவர பழைய பேராசிரியர். நீட்ல தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது புதுசா இல்ல பழைய பாடத்திட்டம்? அதே பாடத்திட்டம் அதே பேராசிரியர். இதுல எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவாரு? இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தேநீர் சுவையா இருக்குதுன்னா அதுக்கு அளவான சர்க்கரை, தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்யற அதுல சுவை வரல. இந்த வடிகட்டி இருக்குல்ல ஒரு ஃபில்டர், அதுல ஊற்றி வடிகட்டணும். இந்த ஃபில்டர், இந்த வடிகட்டியாலதான் இந்த தேநீர் சுவையா இருக்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது மாதிரிதான் இந்த தேர்வு. மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டதனம், ஒரு மடத்தனம் உண்டாகும் உலகத்துல உண்டாகுது. தம்பி, நான் 12வது முதல் மதிப்பெண் பிளஸ் 2ல. நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜர் எடுத்து படித்தேன். என்னை பின்னாடி இருந்து பார்த்து எழுதுனா 2வது மதிப்பெண். அவர் என்னை விட பெரியவர், அண்ணன் டப்புன்னு என் தாளை எடுத்து வச்சிருக்கிறார். அப்ப இது எப்படி இந்த மதிப்பீடு? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த கரூர்ல சாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான். அவன் சாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம் மேல தூக்கி வச்சு அந்த நாசா எடுத்துட்டு போய் பறக்குது. உங்களுக்கு புரியுது? அவன் எவ்வளவு தெரியுமா? 760 தான் பிளஸ் 2ல வாங்கியிருக்கான். இப்ப இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு தான் சம்பந்தப்பட்ட. இப்ப எங்க அப்பா இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இதெல்லாம் இருக்காங்க. எங்க ஐயா நிறைய சொல்றோம். ஒரு துறையில அவங்களை மிஞ்சிருக்கான நம்ம ஆளே இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்றாங்க. அவங்க எல்லாம் தேர்வுல வாங்கின மதிப்பெண். எந்த தேர்வு போய் பேசிட்டு கூடாது தம்பி. இந்த உலகத்துல பெரிய விஞ்ஞானி தூக்கி முருகன் இருக்கிறவன், கலப்பை கண்டுபிடிக்கிறவன், மண்வெட்டி கோடாரி அருவாள் கண்டுபிடிக்கிறவன், இவன்லாம் எந்த இந்து பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கிட்டு வந்தான். போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவிதான் கல்வியை தவிர கல்வியே அறிவுன்னா இங்க படிச்சவன் தான் தினம் சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொலையிட்டு சொல்றான். நுட்பமா திருடன் கூட படிச்சவனா இருக்கான். கூட்டணி பத்தி சொல்லும்போது கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கட்சியிலே போய் சேர்ந்துடலான்ற ஒரு மொழி என்ன சொல்லியிருந்தீங்க. நீங்க பெரிதும் மதிக்கிற விசிக பாமக கூட்டணி தான் இருக்குது. நாளைக்கு ஒரு சில கட்சிகள் உங்க கூட்டணிக்கு வரும்போது கூட்டணிக்கு வேண்டாம் கட்சியில இணைஞ்சிருங்கன்ற புள்ளியை நீங்க முன்வைப்பீங்களா? அப்ப யோசிக்கணும். நீங்க எனக்கு சொல்லப்பட்டதான் நான் திருப்பி சொல்றேன். நம்ம ஒரு கேள்வி எழுதா இல்லையா? நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள் இருந்து மாற்றா நான் இதை ஆரம்பிச்சேன். சொல்லுங்க, எந்த கட்சி ஆட்சியல் முறையில அரசியல் இருந்து நான் மாறுபடுறேன். திருப்பி அதே கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு தேர்தல் வெற்றி சாத்தியப்படணும்னு சொல்றாங்க. வெற்றி தனியா நின்னா சாத்தியப்படாது. நீங்க மக்களை நம்பிதான் நிக்கிறீங்க ஒழிய கட்சியினுடைய கூட்ட எண்ணிக்கை உங்க உயர்ந்த எண்ணத்தை நம்பிதான் நீங்க எண்ணிக்கையை நம்பி நிக்க. இன்னைக்கு தோற்றா நாளைக்கு வெல்ல மாட்டீங்களா? திமுக 49 ஆரம்பிச்சு 67 தானே வெற்றி. அது வரைக்கும் கேள்வி கேட்டுருக்கீங்களா? அண்ணாக்க போய் கேள்வி கேட்டுருக்கீங்க. என்னங்க இவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க கேட்டீங்களா? எடுத்த உடனே நீங்க விதைய போட்ட உடனே உங்களுக்கு பழுத்தணும்னா ஒரு வெண்டைக்காய், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கத்திரிக்காய்க்கே 3 மாசம் காத்திருக்கணும் தம்பி. குறைஞ்சது 2 மாசமாவது காத்திருக்கணும்ல. நீங்க சொல்ற விமர்சனம் விசிக பாமகவும் சேர்த்துதான் சொல்றீங்களா? எல்லாருக்குமே கூட்டணிக்கு ஏன் போகணும்? எங்க ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை, மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே எங்க அண்ணன் நினைக்கிறாரு, நானும் நினைக்கிறேன். இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பேன். எங்க ஐயாவுக்கு மது ஒழிப்புல அப்ப இருந்து முடியாது. இந்த 2 பேருமே சாராயம் அளவுக்கு காய்ச்சறான. இப்ப இவனுக்கு போய் திரும்ப 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 கூட்டணி வச்சு அவன் வலிமையை கொடுத்துட்டே இருந்தா அவன் எப்படி மூடுவான்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதி, அதாவது பாமகனுடைய உயிர் கொள்ளும். எடுக்க மாட்டானே, எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லியிருந்தா யோசிப்பான். மதுக்கடையை நீ மூடுவியா, அந்த வாக்குறுதியை கூட நான் ஆதரிக்கிறேன்னா எங்க ஐயாவுடைய வாக்கு முக்கியம்.
வட மாவட்டத்தில் அவர் தோத்து போகணும்னு பயம் வந்தா சரிங்க 3 நாள் சொல்லுங்க. நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி கூட்டிட்டு இப்ப சமூக நீதியில பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்க ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு. பிஜேபி காரணம் எங்க ஐயா சொல்லிட்டு அந்த மதோட கூட்டணி வச்சுட்டு என்ன செய்யணும்? அப்ப கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துருக்கு பாத்தீங்களா? அப்போ உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிடுது இவங்களோட சேர்றதுனால. அது எதுல இருந்து இந்த உறுதியா நான் சொல்றேன்? எங்கள் முன்னத்தியர்கள், எங்க ஐயா, எங்க அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாப்பிடாங்கிறதுனாலதான் நான் வரல. என்னை விட்டுங்கப்பா அந்த ஆட்டத்துக்கு சொல்றதுக்காக. அதனாலதான் சொல்றேன். இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. ஏதாவது பெண்களுக்கு சொல்லுங்க தம்பி. விற்பனை அதிகரிச்சிருக்கு. மது விழிப்புணர்வு நல்லா இப்ப ஒண்ணு இல்ல, என் ரத்தத்தை எடுத்துக்கலாம். எங்க உயிர் சகோதரன் வேல்முருகன் அன்னைக்கு ஒரு வலைவெளியில பாக்குறேன் பேசுறாப்ல. நானு என் தொகுதிக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். 3.5 ஆண்டுகள் பொறுத்துட்டேன். என்ன 1.5 ஆண்டுகள் தேர்தல் இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அததான் நான் சொல்றாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இன்னும் 1.5 வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க? பண்ருட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருமா திமுக? இல்ல, அவரே என்ன சொல்றாருன்னா, நான் தனியா நின்னா 30,000 ஓட்டு தான் கிடைக்குது. இவங்க 2 பேரும் யாரோட தனியா நின்னு தம்பி என்ன தம்பி நீங்க ஒரே நாள்ல படக்குன்னு வருதுன்னு விட்டுலாச்சாரிய மந்திரப்படம் தம்பி. ஒவ்வொரு இளையாத அந்த மலர் முடியும் தம்பி. நீங்க என்னைய முன்மாதிரி எடுக்க மாட்டீங்க. எனக்கு என்ன இருந்தது சொல்லுங்க தம்பி. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்புலம், என் தலைவன். என் தலைவன் இந்த நிலத்துல யாரு உங்களுக்கு தெரியும்? டெரரிஸ்ட், பயங்கரவாதி, கொலைகாரன், வேன். அதானே அவரை தூக்கிக்கிட்டு இந்த மண்ணுல நின்னு 1.1 தம்பி 4.5 லட்சம் வாக்கு வாங்கினமே 36 லட்சம் வாக்குக்கு 8 வருஷத்துல ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க ஒண்ணு கிடையாது, ஒருத்த பைசா கிடையாது. இப்ப கூட நீங்க எடுக்கிறதெல்லாம் போட விட மாட்டிய. ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா, எதை திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா? அதெல்லாம் போடுவீங்க, காட்ட மாட்டீங்க. ஏன்னா நாங்க தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணுல. அப்படி இருக்கும்போது 1 ரூபா ஓட்டு காசு கொடுக்கல. ஒரு துண்டறிக்கை இங்க பாருங்க, 10,000 கொடுக்கறதுல 20,000 துண்டறிக்கை கொடுத்தா கூட 5,000 ஓட்டு எனக்கு வந்து. 1 லட்சம் கொடுக்கறதுல கூட 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு 10,000 ஓட்டு வந்து. அந்த அளவு கூட வக்கற்ற நிலைமையில நாங்க நின்று போராடணும். 50 பேர் 10 பேர் 20 பேர் தான் ஓட்டு கேட்க போகும். ஏங்க மொத்த பேரும் போற அளவுக்கு காசு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் அவங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும். அந்த நிலைமையில வேலை செஞ்ச என் மக்கள் தேடுறானா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்கு மாற்று? இட்லி வேணாங்க, தோசை வேணாங்க, என்னதான் பாரு கூழு, ஒரு கூழாது இருக்கு. இங்க இருக்கிறது 2 என்னவா இருக்கு? ஒண்ணு சனிய, இன்னொன்னு இளவு, இன்னொன்னு பிசாசு. இத ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து. இந்த கருமம் இதை பிசாசு வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. இப்ப ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுதான் இருக்க பிரச்சனை. இப்ப இதுல இப்ப அவரே சொல்றாரு பாருங்க, 30,000 ஓட்டு திரும்ப இந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டுக்கு 30,000-60,000 ஆகுமா ஆகாத நீங்க சொல்லுவீங்க. அந்த முயற்சி அவர் எடுக்கல. அதாவது எனக்கே சொல்றாரு, உங்களை மாதிரி போராடுறது என்னால முடியாது, நான் உறுப்பு. ஏன்னா அவர் 2 முறை இருந்துட்டாரு. அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அப்ப அது என்கிட்ட தான் கேட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாருல. அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்கு, இன்னொரு வாய்ப்பு டிஎம்கேல எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்றது, இது விட போய் சேரதான்னு யோசிக்கிறது தேட்டா. ஆனா அங்க எங்க ஐயா இருக்கு. யாரு? ஆமா, எங்க ஐயா இருக்கு. எங்க ஐயா விட்டுட்டு வெளியில வந்துட்டேன். நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. எங்க ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை. வட மாவட்டத்துல எங்க ஐயா விட வலிமையா இருக்கு. அப்ப அது ஆள் தேவையில்லை. அப்ப நான் என்ன சொல்றேன், தினகரன் ஐயா கூட போட்டாங்க. நான் கிட்ட தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவேன்னு நான் கேட்கிறேன். நாங்க பேசிக்குவாங்க நினைக்கிறேன். இது அப்ப நான் என்னதான் செய்யறது? எம்எல்ஏ ஆண்டு விரும்பிச்சே நீ இருக்கோ இல்ல அது நிம்மத்தினா அப்படின்னா பேசாம இரு. விரும்பிட்டா போ, அதுக்கப்புறம் அதை தாங்கிதான் ஆகணும்.
யார் அவர் போனதுல யாரும் விமர்சிக்கல, அவர் தான் சொல்றாரு என்ன ஒண்ணும் செய்யல. ஆனா இப்போ நேற்று தேர்தலுக்கு ஏதாவது கடலூர் ஏதாவது 10 லட்சம் மேல கொடுத்து அந்த 2 தொகுதிக்கு என்கிட்ட போய் காசு 28 கோடி கடனா இருக்கீங்க. எந்த சொல்றேன் எதோட சொல்றீங்க? இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளவு செலவாகி போச்சு, இடத்த வித்து கடனை கட்டிட்டு இருக்கேன். இது தேவையாது. அந்த 28 கோடிய அந்த தொகுதிக்கு செலவழித்து போயிருந்திருக்கலாம். அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னன்னா அநீதின்னு தெரியுது, அதுக்கு துணை நிக்க இன்னும் ஒதுங்காத நின்று துணை நிக்க கூடாது. அது தப்பாயிடும், அது பெரிய தப்பாயிடும். இல்ல 15% இடஒதுக்கீடு கொடுத்தா திமுக வந்து நிபந்தனை ஆதரிக்கிற சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது எங்க ஐயாவுக்கு தெரியாது, கொடுக்காது, நம்ம ஆதரிக்க போறது இல்லைன்னு தம்பி கொடுக்காது தம்பி. அது கொடுக்காது. இப்ப எங்க ஐயா கேட்கிறாருல்ல, இன்னும் 1.5 ஆண்டு இருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் வாயா திறக்கிறாரு. இல்ல அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாஜக கிட்ட கேட்க முடியாது, எங்கள்கிட்ட அதை கேட்கறீங்க, அவங்களோட கூட்டணியில தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் வந்து அவருக்கு பதில் சொல்லி. இப்ப இங்க அருந்ததியருக்கு இஸ்லாமியர்களா இடம் காங்கிரஸ் கூட்டணி பாஜக கிட்ட கேட்டு தான் கொடுத்தீங்களா? நீங்களா தானே கொடுத்தீங்க. அப்புறம் இப்ப 10.5 விழுக்காடு ஐயா எடப்பாடியா தானே கொடுத்தாரு. அப்புறம் ஆவுன்னா பந்தா அங்கதிக்கு போட்டு அங்க இஸ்லாமிய சிறைக்கைதி ஆளுநரை விட மாட்டாரு. அவர்கிட்ட கேளு. அப்ப நீ இருக்கீங்க, நாங்க தான் எல்லாத்தையும் தீர்க்க போறோம்னு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசுனா நீங்க தானே மாநில தன்னாட்சி பேசுனது, மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்க தானே. இது மாநில உரிமையில இருக்கா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்கு. மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது. அதனால ஏன் அவர் தான் நீங்க 40 உறுப்பினர் வச்சிருக்கீங்களா, நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? தேர்தலில் தனித்து போட்டி தன்னம்பிக்கை உங்ககிட்ட அது இருக்கு, ஆனா பிற கட்சி தலைவர் இல்ல. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து பிசிகாவுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த கட்சி திமுக கிட்ட வந்து எங்களுக்கு 25 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைப்பாடு தான் இருக்கு. வன்னியரசு வந்து 25 சீட்டு கொடுத்தா தான் திமுக கூட்டணி பேசிட்டு வராரு. இதை பத்தி நினைக்கிறேன். அது சரிதான். அண்ணனுடைய இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், வட மாவட்டத்துல வந்து பெருத்த 2 சம்பவம் தான். தமிழ் இனத்துல ஒன்னு படையாச்சு, இன்னொன்னு படை, 2 பேர் தான். ஆனா எங்க ஐயாவுக்கு 25 சீட்டுக்கு குறைவா நீங்க கொடுத்து கூட்டணி கொண்டு வரீங்களா? எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா 30 சீட்டு வாங்கி திருப்பி ஏதோ தாமாக்கல்ல வருதுன்னா ஐயா கருணாநிதி கேட்டாருன்னு 2 சீட்டு விட்டு கொடுத்தாரு. 28 சீட். அப்ப நான் எங்க ஐயாவோட இருந்து வேலை செய்யறேன். பாமக தெரியும், குறைஞ்சது 27, 28. ரொம்ப கூட்டணிகள் அதிகமா வந்துச்சு, ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க விட்டு கொடுங்கன்னா 25 குறையாம வாங்குவார். உங்களுக்கு தெரியும். அதுக்கு இணையான ஆற்றல் அந்த மக்கள் பெருக்கம் கொண்ட ஒரு சமூகம் தானே. அதனால எங்க அண்ணன் ஒரு தாமதம் முதல்ல தந்தாதான் வருவேன்னா கொடுத்துருப்பாங்க. அது கேட்டு பெறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். திராவிட மாடல்னு கேலி கிண்டல் பண்றவங்களுக்கு பெரியாரோட கைத்தறியே போதும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கான பதிலா பாக்குறீங்களா? நீங்க அதிகமா அதை பத்தி விமர்சிச்சு பேசிட்டு இருக்கீங்க. கைத்தடி இப்ப உங்களுக்கு பயன்படுதா? அவர் பேசி கொள்கைகளை அவங்க எடுத்து பேசுறாங்க. திமுக தொடர்ந்து இருந்து தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. கடைசியா குச்சியை உள்ளிட்டீங்க, தடியை உள்ளிட்டீங்க. தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி, கல்யாணம், திராவிட மாடல் என்று கேட்பவர்கள் கொண்டு சொல்லுவேன். இதுதான் இப்ப நடக்குதே, இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல். உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல். இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல். எப்படி கோணையா வளைஞ்சு இருக்கிறாங்க. ஆனா கடந்த ஆண்டு வரைக்கும் நீங்களும் வணக்கம் செலுத்துறீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்னத்தே சொல்லு, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு, அதை மட்டும் சொல்லு. சமஸ்கிருதம் நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல, எனக்கு தெரியல. திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு எனக்கு தெரியலப்பா. தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு எனக்கு தெரியல. அதை விடுவோம். திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம். திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல்லும், அது எதை குறிக்கும்?
ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க, எனக்காக தான் எழுதியிருக்கீங்க. திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது, ஒரு இனத்தை குறிக்கிறது, ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது, ஒரு பண்பாட்டை குறிக்கிறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு மொழியை குறிக்கிறது, அது வந்து ஒரு வாழ்வியலை குறிக்கிறது. அது குடும்பத்துக்கு நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, வாழ்க்கை குறிக்கிறது, நிறைய குறிக்கிறது. என்னன்னு சும்மா ஏதோ செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு திராவிடம் என்றால் இதை குறிக்குது, கோட்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியும். மரபு இனம், திராவிடம்ங்கிறது மரபு இனம். சரி, யாரெல்லாம் திராவிடர்? என்னை கேட்டியல்ல, யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து புரிந்து பிறந்தவர்கள், புரிந்து பிறந்தவர்கள் தமிழில். அப்ப ஒண்ணு நீங்க தமிழியம்னாலும் சொல்லிருக்கலாம், திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னாலும் சொல்லிருக்கலாம். இல்ல, சரி திராவிடம் சொல்லுங்க. இதுல தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்ல கன்னடர்கள், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். அல்லது துளுவர், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். அல்லது மலையாளிகள், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்றாங்க? ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்ற. அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர், ஜப்பான் மொழியறிஞர் சுஷ்மோனால இருந்து, அலெக்ஸ் மொழியிலிருந்து, ஏன் நம்ம ஐயா மோடியே ஒருவரா பேசி வர்றாரு. நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ். எவ்வளவு பெரிய இலக்கிய வளம், எவ்வளவு பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல, அதான் பெரிய அவர்களை நம்பி அதை வச்சுதான் போட்டான். நான் யாருன்னு நான் தான் நம்பி சொல்றேன். நீ யாருன்னா நான் சீமா, நான் தமிழன், நான் தான் சொல்லுவேன். நீங்க திராவிடர், நீங்க ஏய் அதான் விடுதலை படம் பார்த்தீங்க குத்துறான்ல, என் பேரு கருப்பண்டான், நான் யாருன்னு நான் தான் சொல்றேன். நீங்க சொல்றது பேர் இல்லடா, அந்த குத்துனாதான் நீங்க உட்காந்து சும்மா வந்து எதையாவது இது. நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிடம். உனக்குன்னு ஒண்ணு இல்ல, ஓடு சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு? கேட்ட திராவிட இலக்கியம், திராவிட இது சொல்லே. கால்டு வெள்ளை சொல்றான், மனுஸ்மிருதியில இருந்து எடுத்தேன். மனுஸ்மிருதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா? வடக்க இருந்து தெற்கை அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம். பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடைகளுக்கெல்லாம் மேட்ரிமோனின்னு வரல தம்பி. பிராமண பெண்கள் தங்களுடைய இதுல இனம் திராவிடம்னு போட்டுக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கிட்டார். ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன? இங்க இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுன்னு தான். சங்கராச்சாரியாரு நம்ம ஆளு ஞான சம்பந்தரே திராவிட சிசுன்னு தான் நம்ம சொல்றாங்க. போட்டு குழப்பறது. 100 நாள் வேலை திட்டத்துல தொடர்ந்து பணியமர்த்த கோரி உங்களோட தாயார் அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்க அம்மா கேட்குங்களேன், 100 நாள் வேலை திட்டம் தனியா எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வர்றதில்லை. அம்மாவா ஒருத்தாளா கிடந்து வேலை செய்யறாங்க. அது இது ஏன் போயிருப்பாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு சீமா அம்மாவை கூட்டிட்டு போய் நிறுத்தினாதான் கேட்டா எப்பா சாம வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போயிடுச்சு. ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு உண்மையிலே 100 நாள் வேலை திட்டத்துல பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்துல எங்க குடும்பமும் உலகத்துக்கு ஒரு நாள்ல 2 ஏக்கரா இருக்க நாங்க ஒரு வாரத்துல 1 ஏக்கரா தக்காளி பறிக்கவோ, மிளகாய் எடுக்கவோ, கத்தரிக்காய் எடுக்கவோ, பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது எங்க அண்ணன் இருக்காரு. நாங்க பக்கத்து பாருங்க, வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியே கெஞ்சுறாங்க. இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா, போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும், காடா இருந்தா போதும். நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், வரமாட்டேன். சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா 500 ரூபாய் காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரணும். என்னது இப்படி பண்றீங்கன்னா, ஆள்லயே வழி இல்லையே. அப்ப எங்க அம்மா அளவு நான் 2 பெட்டியை வாங்கி அனுப்புவேன். அனுப்பி விட்டோன்னா அதை வாங்கினோன்னா இந்த குவார்டர் வாங்கிட்டு 500 ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு. இல்லைன்னா நிலத்தை பெருசா போட முடியாது.
தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்புக்கும் மேம்பாட்டுக்கும் வாஜ்பாய் அவர்கள் வந்து ரொம்ப பங்காற்றிருக்காரு. மதச்சார்பை என்ற கொள்கையா இருந்தாலும் மதச்சார்பன்மை இல்லாம இருந்தாரு அவரோட ஆட்சி காலத்தில் சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு புகழாரம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அது ஏ டீம் சொன்னதை பி டீம் கேட்குறீங்க நீங்க சொல்லிதானே ஆகணும். அவங்க அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லிலாம் பேசி போயிட்டாங்க. இப்போ அது பேசிட்டாங்க ஆகணும். அதை நம்ம கொண்டு பேசிட்டு பண்ணியிருக்காங்க. சரி, மதிப்பு மிக்க பெரியவர், நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால அவர் இல்லை, மதிக்க வேண்டியது. பாஜக கூட்டணி முடிஞ்ச உடனே அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்ச உடனே நீங்க அதிமுக பாராட்டுனீங்க. ஆனா பாஜக எதிர்ப்புல அதிமுக இன்ன வரைக்கும் உறுதியா இல்லைன்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டனம் கூட எடப்பாடி சொல்ல மாட்டாருன்னு விமர்சிக்கிறாங்க. நீங்க கண்டிக்கிறீங்களா? நீங்க எதிர்க்கிறீங்களா? நீங்க எதிர்க்கிறீங்களா? அடுத்த சொன்னீங்க. நீங்க என்ன நீங்களே உங்க மேடையில சொல்றீங்க உங்க அப்பாவோட 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து வெளியிட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் சொல்றாரு எங்க அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நாங்க நாணயம் வெளியிடும் போது நாங்க யாரையும் கூப்பிட்டு நாங்களாதான் வெளியிட்டோம். அப்ப அவங்க கூட்டணியில இருந்தாங்க. கூட்டணியில இருந்தும் உங்களுக்கு அவங்க வரல. கூட்டணி நாங்க இல்லாமலே அவர் வந்து அவங்க எங்க அப்பாவை காசை வெளியிடுறாங்க அப்படின்னா இப்படி சொல்ல வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கூட்டணியில இருந்தாலும் அவங்க வரல, கூட்டணியில இல்லாமலே அவங்க வராங்கன்னா உண்மையான கூட்டணியா இருக்கும். எங்கே இருக்கீங்க? சதுரங்க விளையாட்டா வந்துருங்க. கேலோ இந்தியாவா வாங்க, வந்து தொடங்கிடுவீங்க. பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ இதுக்கு திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ ஒரு போடுங்க. ஒரு காரணம் சொல்லுங்க. மாலையில் அப்பா, காலையில் தம்பி உதயநிதி, மாலையில் முதல்வர் 2 பேரும் போய் சந்திச்சீங்கல்ல. எதுக்காக பிரதமரை சந்திச்சீங்க? என்ன பேசுறீங்க? போகும்போதும் சொல்லல, சந்திச்சுட்டு வந்து சொல்லல. நீங்களாவது கேட்டு சொல்லுங்க. அதானி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார்ல, நீங்க யாராவது அவரை சந்திச்சு பேச்சு கேட்டீங்க? ஏன் நீங்க இல்ல இவங்களாவது சொன்னாங்களா? அதானி யார வந்து கடற்கரை பார்த்து அப்படி போயிட்டாரா? இல்ல எப்படி? ஒரு நாட்டின் உயர்ந்த ஒரு பணக்காரராக இருக்காரு, பெரிய தொழிலதிபராக இருக்காரு, உலக பணக்காரர்ல ஒருத்தர் இருந்தீங்க. அவர் இந்த நாட்டுக்குள்ள வாராரு, தமிழ்நாட்டுக்குள்ள யார சந்திச்சாரு, எதுக்காக சந்திச்சாரு, எந்த தகவலுமே வரல. அப்புறம் எதிர்க்கிறேங்கிறீங்க? எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க? எந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்களா? ஒரு நாடு ஒரு தேர்தலை நீங்க எதிர்க்கிறீங்களா? 75 ஆதரிச்சவர் ஐயா கலைஞர் அவர்கள். அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசின, அதுக்கு முன்னாடி பேசின பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த தன்னலவாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பேசுறதுக்கு நான் தலைப்பு செய்தி அன்றைய பத்திரிகையில வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பி. எது ஒன்றை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க, பேசாது, எது ஒன்று சரியா இருக்கீங்க சொல்லுங்க.